கொஞ்சம் பின்னாடி வாமா, தள்ளி நில்லவா. அண்ணா பின்னாடி வர, முன்னாடி போக சொல்லுங்க அவங்கள. அது காட்டு போங்க, நீங்க பின்னாடி வராதீங்க. ஆபாச நிதியே விட்டு ஓடு. ஆபாச நிதியே அரசியலை விட்டு ஓடு. அரசியலை விட்டு ஓடு. எதிர்க்கட்சி தலைவர் பதவி இழிவுபடுத்தும் ஆபாச நிதியே திருப்பி காட்டுமாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியே பதவியை விட்டு ஓடு. ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே ஆபாச நிதியே எங்களை இழிவுபடுத்தி பேசிய ஆபாச நிதியே பதவியை விட்டு ஓடு. பதவியை விட்டு ஓடு. கண்டிக்கின்றோம் 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 ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் 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 விரிவாக பேசிய ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். விரிவாக பேசிய ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம் 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 உதயநிதியை கண்டிக்கின்றோம். உதயநிதியை கண்டிக்கின்றோம் 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 ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். ஆபாச நிதியை கண்டிக்கின்றோம். கண்ணியம் காக்காத ஆபாச நிதியை கண்ணியம் காக்காத ஆபாச நிதியை பெண்ணினம் காக்க போகிறாயா? பெண்ணினம் காக்க போகிறாயா? கண்ணியம் காக்காத ஆபாச நிதியை கண்ணியம் காக்காத ஆபாச நிதியை பெண்ணினம் காக்க போகிறாயா? பெண்ணினம் காக்க போகிறாயா? வீட்டு பெண்களை இப்படி பேசுவாயா? வீட்டு பெண்களை இப்படி பேசுவாயா? பெண்ணினம் அக்கா தங்கை பிறகு எதுக்கு யூஸ்லெஸ்ஸா போராடுறாங்க? எதுக்காக போராடுற சொல்லுங்களேன். வேஸ்ட் அவங்க போராடுறது. தேவையில்லாத போராட்டம். எதுக்காக போராடுறாங்க நீங்க சொல்லுங்க. அந்த தண்ணி திறந்து விடணும்னு சொன்னீங்க. அந்த இறைவனா பார்த்து, அது இயற்கையா பார்த்து, இறைவனா பார்த்து எங்க தளபதிக்கு அவங்களே தந்திருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தப்பு இருக்கு எங்க ஆட்சியில? உங்க ஆட்சியில பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடுறீங்க. அந்த ஃபண்டுல நீங்க காமிக்க முடியுமா? நாங்க இல்ல உறுதிப்படுத்த முடியுமா? நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்னன்னா எங்க தளபதி சிஎம் ஆகுது அவங்களால ஏத்துக்க முடியல. அது ஒண்ணுதான் ஜீர்ணிக்க முடியல. அவங்களும் ஒரு அக்கா தங்கச்சியோட தான் பிறந்துக்கிறாங்க. அம்மா வயித்துல தான் பிறந்துக்கிறாங்க. அது எப்படி பேச போச்சு? உங்க வீட்டுல பேசுவீங்களா அந்த மாதிரி அசிங்கமா? ஒரு மைக்ல போயிட்டு அந்த மாதிரி பேசுறாரு. பெண்களை பேசணும் ஒண்ணுதான். அவங்க அம்மா பர்சனல் வேற. அத அரசியலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அவர் லஞ்சம் அது இதுன்னு வாங்கி எல்லாம் அரசியல் பண்ணல. கண்ணிமைக்கிற நேரத்துல இப்படி பார்வையால அரசியல் கொண்டு போறாரு. அவருக்காக பெண்கள் எல்லாம் உயிரையே கொடுப்போம் சார். நாங்க இன்னைக்கு 1000 மொழிகள் இருக்கலாம் இன்னைக்கு ஊர்ல. ஆனா மௌன மொழியில ஆட்சி கொண்டு வர ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான் சார். யாருக்குமே காசு கொடுக்கல. 300 ரூபாய் தரல, 500 ரூபாய் தரல. எல்லாம் எங்க தளபதிக்காக, தளபதியோட பாசத்துக்காக நாங்க வந்திருக்கோம். அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு பேசின வார்த்தை எல்லாம் தப்பு இல்ல. அதனால அவர் பலன் அனுபவிக்கிறாரு. அவ்வளவுதான். எங்க தளபதியை வளர்த்த விதம் எப்படி, அவங்க புள்ளைய வளர்த்த விதம் எப்படி இதுலயே தெரிஞ்சிடுச்சுங்களா? அப்பா சொல்லி கொடுக்கல. அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சார். காலையில விடிஞ்சா அடையும் வரை விஜய் சார் விஜய் சார்னு சொல்லி அப்படி தவிச்சு போயிட்டாங்க. அவர் இப்ப உள்ளுக்குள்ள கிடக்குறாரு. எதையாவது சொல்லி அவர் முன்ன வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான் பிரச்சனையே அவருக்கு. விஜய்ன்ற ஒரு நோய் பிடிச்சிருக்கு. நம்ம முதலமைச்சர் வந்ததுல இருந்து எல்லாருக்கும் ஒரு நோய். குழந்தை முத கொண்டு சார் 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 அதை அவரால் ஜீரணிக்கவே முடியல சார். இதுதான் காரணமே. அவர் பேச பேச நாங்க வளர்ந்துட்டே தான் போவோம். எங்க தளபதியும் மென்மேலும் வளர்ந்துட்டே தான் போவாரு. அத பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம் சரிங்களா? த்ரிஷாவை பத்தி பேச வேண்டிய வேலை நம்மளுக்கு அது கிடையாது. நம்மளுக்கு தேவையில்ல. நாளைக்கு தான் பட்ஜெட் 5ஆம் தேதி. இன்னைக்கே நாங்க ஓட விட்டுட்டோம் ஒரு 4ஆம் தேதி சரிங்களா? எல்லாரும் சொல்லுங்க. ஓட்டு 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 வரவே கூடாது. இதோட 6 தான். இதோட டிஎம்கே இந்த என்ன சொல்றது இந்த நாட்டிலேயே இல்ல, எதுலயும் கிடையாது. நாங்கெல்லாம் எல்லாமே ஜோக்கரா தான் பாக்குறோம் அவங்கள. எங்க டிவிகே மெம்பர்ஸ் எல்லாருமே, டிவிகே மெம்பர்ஸ் மட்டும் இல்ல, என் குழந்தை முதல் கொண்டு எல்லாரும் டிஎம்கேவை ஒரு ஜோக்கரா தான். இனி அவங்க ஜோக்கர்ஸ் தான். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு.